தமிழ்நாட்டில் வரம்பிற்குள் தான் கடன் உள்ளது என்று நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் விளக்கமளித்துள்ளார். 2025-26 நிதியாண்டிற்கான தமிழக பொது பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிதி ஆதாரம் மற்றும் கடன் தொடர்பாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார். மாநில அரசின் கடன் வாங்கும் அளவு வரம்பிற்குள் தான் உள்ளது என்று தெரிவித்த அவர், மத்திய அரசிடம் இருந்து பல திட்டங்களுக்கான நிதி வந்திருந்தால் இது குறைந்திருக்கும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை 41,000 கோடி ரூபாயாக குறையும் என்று உதயச்சந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டியை பொறுத்தவரை டிஜிட்டல் சேவையில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னடைவுனா அதாவது கடன் வாங்குறதை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் நம்பர் பார்த்தா நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நாம் அந்தளவுக்கு மோசமாக இல்லை, நம்ம நடுவில் தான் இருக்கோம். கடந்த 2 வருடங்களாக நாம் பண்ணிகிட்டு இருக்கிற நிதி மேலாண்மை, நம்ம நிதி மேலாண்மையில் என்ன முக்கியமாக பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறோம். எப்போ தேவையோ அப்போ உங்களுக்கு தேவைப்படுறது. இந்த மாதிரி நிதி மேலாண்மை சரியாக செஞ்சனால சென்ற வருடம் மட்டும் நாம் ஒரு 3,600 கோடி ரூபாய் நம்ம எதிர்பார்த்ததை விட குறைவாக கடன் வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் ஒரு 7,000 கோடி ரூபாய் நாம் மதிப்பீட்டதை விட குறைவாக கடன் வாங்குவோம். ஓவரால் ஜிஎஸ்டிபி வச்சு பார்த்தா we are at the middle of it, but at the same time there is scope for improvement. நாம் இன்னும் நிறையா பண்ணணும். நம்மளுடைய வருவாயை நம்ம பெருக்கணும், செலவினத்தை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். வைக்கிறது மூலமாக அதில் பண்ணலாம்.